இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புனித டோமினிக், தமிழில் சுவாமிநாதன் என அழைக்கக்கூடிய புனிதருடைய நினைவு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், தன்னுடைய வாழ்வின் வழியாக இறைவனுக்கு ஊழியம் செய்தது மட்டுமில்லாமல் தன் வாழ்வுக்கு பிறகு அநேக துறவிகள் இவருடைய பாதையில் பயணப்பட்டு கடவுளுடைய கனவை டொமினிக்கை போல தங்கள் தோள்களில் தாங்கி சுமக்கிறபடியாக இன்று வரை ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகிறார். ஆகவே நாம் அந்த சபையை சார்ந்த அத்துணை துறவிகளுக்காக இந்த நாள் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் தாம் இன்னும் அளப்பரிய காரியங்களை, சவால்கள் நிறைந்த அந்த காலத்தில் டொமினிக்கை பயன்படுத்தி அவர் சாதித்தது போல இந்த நாட்களிலும் அவர் சாதிக்க அந்த துறவிகளுக்காக மன்றாடுவோம். மேலுமாக அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாளில் அன்னையினுடைய பரிந்துரையோடும் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு செல்லுவோம். இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்பி இரக்கமேத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக் தம் பேரு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச் சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் ஆபுக் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 12 தொடங்கி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4. ஆண்டவரே என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டு இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. அவர்களை புகலிடம், எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியருளும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்கள் உடையவரே, கொடுமையை பார்க்க தயங்காதவரே,
கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலவும் தலைமை இல்லா ஊர்வன போலவும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தினர் மற்ற எல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றீர், வயலால் வாரி இழுக்கின்றீர். தங்கள் பரியிலேயே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்பூறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பறிக்கும் தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வயலில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்னை கூறப்போகின்றார் என்றும் என் முறையிட்டு என் விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணமாய் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலேயே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 9 பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கு என்று அவர் தம் அரியணை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கோருவார். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினர் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்தி, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் 2 மைய சிந்தனைகளை நாம் தியானிப்போம். முதல் மைய சிந்தனை புனித சுவாமிநாதர் என அழைக்கப்படக்கூடிய டொமினிக்கை குறித்தது. இரண்டாவது இந்த நாளின் நற்செய்தியை மையப்படுத்தியது. நான் முதல் செய்தியான டொமினிக்கை குறித்து வாசிக்கிற பொழுது, இவர் டொமினிக் சாவியோ கிடையாது. நம்முடைய கோயிலில் இருக்கிற ஆல்டர் பாய்ஸ் ஆல்டர் கேர்ள்ஸுக்கு பாதுகாவலராக இருக்கிற அந்த டொமினிக் சாவியோ கிடையாது. இவர் 12ஆம் நூற்றாண்டில் கிபி 1170ஆம் ஆண்டிலே பிறந்த ஒருவர், ஸ்பெயின் நாட்டில். இவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது எரேமியாவினுடைய வாழ்க்கை நினைவுக்கு வரும். ஏன்னா எரேமியாவுக்கு சொல்லுவார்ல, தாயின் கருப்பையில் உருவாகிற முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். தன் தாயினுடைய வயிற்றில், தன் தாய் ஜோனுடைய வயிற்றில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை அவங்க அம்மாவுக்கு கொடுத்திருப்பார். ஒரு நாய் வாயில் ஒரு சின்ன ஒரு தீப்பந்தத்தை அது கவ்விக்கொண்டு தீமைகளை சுட்டரிப்பது போல. ஆகவே இந்த புனிதரை காணுகிற பொழுது அந்த ஒரு நாய் படம் கூடவே இருக்கும் அப்படியே. ஆக கடவுளுக்கு சொந்தமானவன், உரிமையாளன் என்கின்ற பெயரை தாங்கி வந்திருக்கிற டொமினிக்கினுடைய அழைப்பு என்பது எரேமியாவுக்கு வந்த அழைப்பு போல தாயின் கருப்பையில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் தமக்குரியவராய் இவரை தேர்ந்தெடுத்து விட்டார். வாழ்க்கை வாசிக்கிறப்ப ரொம்ப இது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த செல்வம் நிறைந்த ஒருவர், அரச பதவியில் இருந்த தந்தைக்கு பிறந்த ஒரு மகன், நன்கு படித்திருக்கக்கூடியவர். இவ்வளவு படித்திருக்கிற ஒரு புனிதர் அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்த ஒரு குருவாக மாறி பின்னாளில் அவர் டொமினிக்கன் சபையை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறோமே அவர்கள் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னால், இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்கு. ஆனால் இந்த சமகாலத்தில் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அவருடைய வாழ்விலே ஒரு கடுமையான பஞ்சத்தின் காலத்தை கடந்து போகிறார். அந்த பஞ்ச காலத்தில் அவர் என்ன செய்கிறார்? தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் அவர் ஏழைகளுக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு அவர் போறார்னு பார்த்தோம்னா, தன்னிடமிருந்த புத்தகங்களை கூட அவர் விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் விற்று கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தார். அந்த செல்வந்தன் நிலைவாழ்வினுடைய வழியை அறிந்து கொண்டும் கூட, செல்வத்தை நீ விற்றுவிட்டு வந்தால் உனக்கு விண்ணகத்திலே இடம் கிடைக்கும் என இயேசு சொன்னப்போ கூட செல்வத்தை விட்டுவிட மனமில்லாமல் அவன் மண்ணில் மட்டுமே செல்வத்தை சேர்ந்தவனாய் முகம் ஆடி போனான். ஆனால் டொமினிக் இந்த பஞ்சத்தில் யார் வேதனைப்படுகிறார்களோ, உணவில்லாமல் நீர் இல்லாமல் அடிப்படை தேவையில்லாமல் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்னு சொல்லி தன் சொத்துக்களை இழப்பதிலே அவர் முகம் வாடவில்லை. ஆகவேதான் அவர் விண்ணுலகில் தன் செல்வங்களை சேர்த்து வைத்தவராய் அவர் பெரிய ஆளாக மாறி போகிறாரு. மிகப்பெரிய அறிவாளி என்கின்ற கனவோடு உழைத்த அவர் தன் புத்தகங்களை கூட பிறருக்காய் விற்று செலவு செய்திருக்காருன்னு சொன்னால், நம்முடைய இந்த வாழ்க்கை சூழலில் மழை இல்லாத ஏறக்குறைய பஞ்சத்தினுடைய துவக்க நாட்களில் இருக்கிற நாம் எப்படி நம்மை விட கீழில் இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் என்பதுதான் டொமினிக் கொடுக்கிற ஒரு அழைப்பு. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மழை இல்லாதனால விவசாயம் செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் இருக்கிறார்கள்.
அதை சார்ந்து இருக்கிற தினக்கூலிகள் இருக்கிறார்கள், தண்ணி இல்லை, வறட்சி. இந்த பஞ்ச காலத்தில் இருக்கிற நான் ஒருவேளை கடவுள் இன்னைக்கு என்னிடத்தில் டொமினிக்கு கொடுத்த அழைப்பு போல கொடுத்தால் நான் யாரை தேடி செல்வேன், யாருக்கு என்ன உதவி செய்வேன்? அந்த கேள்வி நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்வோம். என்ன ஃபாதர், இது முட்டாள்தனமா இல்லையா? பஞ்சம்னு சொல்றீங்க, அப்போ நான் சேர்த்து வைக்கணும்ல, சேர்த்து வச்சா தானே எனக்கு கிடைக்கும். உண்மைதான், உண்மைதான். ஆனால் டொமினிக்கின் வாழ்க்கையிலிருந்து அவரை போல முழுமையாய் இழக்க வேண்டும் என்பதல்ல. குறைந்தபட்சம் என்னால் யாருக்கு உதவி செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்ப்போம். நாம் கொடுக்கிற அது பணம் என்றாலும் சரி, உணவு என்றாலும் சரி, உடைகள் என்றாலும் சரி, நேரம் என்றாலும் சரி, ஆறுதலான வார்த்தைகள் என்றாலும் சரி, அது கூட விண்ணகத்தில் நமக்கான செல்வமாய் அது மாறுகிறது. நிச்சயமாய் அது மாறும். நீங்கள் அந்த நோக்கில் செய்து பாருங்கள். உடனே சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, கைமாறு கருதாமல் உதவி செய்ய சொன்னார். ஒரு கைக்கு செய்கிறது மறு கைக்கு செய்யும். அன்பர்கள், இந்த கைமாறு கருதாமல் செய்வது, ஒரு கை செய்வது மறு கைக்கு தெரியும் இருக்கிறதெல்லாம் இது மனித கணக்கு தான். நீ செய்கிறத போய் விளம்பரப்படுத்தாத, விளம்பரத்திற்காக செய்யாத, எல்லாரும் பார்க்கணும்னு செய்யாத. நீ பேசுவதை செய்வதை எல்லாம் ஒருத்தர் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகவே நாம் செய்வதை மற்றவர் பார்க்கணும்னு சொன்னால் அது கைமாறு. மாறாக நான் மாட்டுக்கு செய்யணும்னு சொன்னால் கடவுள் பார்ப்பது கைமாறில் வராது, அவர் அதற்கேற்ற கூலியை கொடுப்பார். மனிதன் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பது அல்ல. எத்தனையோ பேர் பஞ்சத்தில் கடந்து போனாங்க, ஆனால் டொமினிக் செய்த பொழுது டொமினிக்கின் வாழ்க்கை இன்னைக்கு மாறி போயிருக்கு, உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வீடுகளில், வீதிகளில், அன்பியத்தில், நம்ம வாழ்கிற ஊரில் பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தன் கஷ்டப்படுகிற பொழுது 4 பேரை கூப்பிட்டு வச்சு வாங்க செய்கிறேன் சொல்லாமல் இருக்கலாம், மறைமுகமாய் செய்யலாமே. ஒரு 10 ரூபாய், ஒருவேளை சாப்பாடு, குடிக்க நல்ல தண்ணி, அல்லது இங்கே வாங்க வெயில் அடிக்குது, இப்படி ஓரமாக உட்காந்து வீட்டில் சாயங்காலம் போல் எந்திரிச்சு போங்க, உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்டீங்களா? அன்பர்களே, பஞ்சம் என்பது வெறும் உணவில் மட்டும் அல்ல. இன்னைக்கு பல நிலைகளில் இந்த பஞ்சம் இருக்குது. உறவு பஞ்சம் இருக்கிறது, அன்பு பஞ்சம் இருக்குது. இதுகளிலெல்லாம் எப்படி நாம் சீர் செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படி முன்பின் தெரியாத ஒரு மனிதனை நான் அவனுக்கு செய்வதால் எனக்கு அவனால் திரும்பி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நாம் ஒரு உதவியை செஞ்சோன்னு சொன்னால் உண்மையிலேயே அதற்கு ஏற்ற கூலியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு சிறு உதவியும் விண்ணகத்தில் நம்முடைய செல்வமாய் நிச்சயமாக மாறும். ஆகவே டொமினிக்கை போல நமக்கு முன்னால் பஞ்சத்தில், நான் சொன்னபடியாக உணவு பஞ்சம் மட்டுமல்ல, உறவு பஞ்சம், நண்பன் பஞ்சமாக இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற மக்கள், யாருமில்லாத மக்கள், தேவையில் இருக்கிற மக்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருவார். இது டொமினிக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், சீரர்கள்லாம் கேட்குறாங்க, எங்களால் ஏன் குணப்படுத்த முடியலை? அவர் சொல்கிறார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான்ப்பா. நாம் ஜெபிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் ஏன் நடக்கலைன்னு சொன்னால் நம்பிக்கை ஏதோ ஒரு தளத்தில் குறைவுபடுது என்பதை நாம் உணர வேண்டும். பல நேரங்களில் நேற்றைய தினம் கூட நான் திருப்பள்ளி ஒரு இடத்தில் வைத்த பொழுது சொன்னேன், மிகப்பெரிய அளவிலே பங்கு தந்தையருடைய குருக்களுடைய பாதுகாவலரான ஜான் மரிய வியானியை கொண்டாடுகிறோம். அவர் செய்த மிகப்பெரிய பணி என்பது இப்போ கோவில் கட்டினது அல்ல, திருப்பலி வைக்க ஆரம்பித்தது அல்ல, நற்கருணையை கொடுக்க ஆரம்பித்தது அல்ல. அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் கோவில் இருந்துச்சு, திருப்பலி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது கடமையாக இருந்துச்சு. அங்கேயும் தெய்வ சிலைகள் இருந்தன, ஆனால் அதுவும் சிலைகளாக மட்டுமே இருந்தன. அவர் கடவுள் என்ற உணர்வை ஊட்டினார். அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. அறிதல், ஐ நோ திஸ் பட் ஐ ரியலைஸ், ஐ ஃபீல், அப்படி சம்திங் டிஃப்ரெண்ட். நாம் அனைவரும் கடவுளை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், பேசுகிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம். பல நேரங்களில் அது அறிவு தளத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றாக இருக்குது, அது உணர்வு தளத்திலிருந்து புறப்பட வேண்டும். இவர் தான் சொல்கிறாரு, நம்புங்கள். நம்புவது என்பது அது அறிவு தளத்தை கடந்த ஒன்று, அது உணர்வு தளத்தில் இருக்கிறது. ஐ பிலீவ், நான் நிச்சயமாய் நம்புகிறேன். எனக்கு ஒன்று வேணும், ஒரு பிரச்சனை பண்ணும் பொழுது பல நேரங்களில் அறிவிலிருந்து ஜெபிக்கிறோம், வெறும் வார்த்தை குவியலாய் அது போயிடுது. கடவுள் அதை செய்ய முடியும் நம்புவது இல்லை. நம்மளும் ஜெபிச்சு வைப்போம், நம்மளும் வேண்டி வைப்போம், நம்மளும் ஒரு விண்ணப்பத்தை போட்டு வைப்போம், அப்படிப்பட்ட நிலத்தில் தானே இருக்குது. ஆனால் உணர்வு என்பது அப்படி இல்லை. எந்த ஒன்றை நம்புகிறோமோ, எந்த ஒன்று தேவைன்னு இருக்கிறோமோ, தேவைக்காய் முழுமையாக ஆண்டவரை பற்றி படித்து, ஆண்டவரை நீர் தருவீங்க, நான் நம்புகிறேன்ப்பா, நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன்ப்பா, இது நடக்கும் நம்புகிறேன்ப்பா. நடக்காதது போல தோன்றும், கை நழுவி போவது போல இருக்கும், ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நிலைமைக்கு வருவோம். அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்பிக்கை இழந்து விட்டோம், அற்புதம் நடக்காது. கை நழுவி போகிற மாதிரி இருக்கிறா, பரவாயில்லை,
நடக்காதது போல இருக்கா? ஆண்டவர் மாற்றுவார். எவ்வளவு எதிர்மறையான வார்த்தைகள், எவ்வளவு எதிர்மறையான திருப்பங்கள் வந்தாலும் கூட இது எதுவும் என் நம்பிக்கையை குலைக்காது, என் கடவுள் எனக்கு தளர்ப்பதை தடுக்காதுன்னு சொல்லி உள்ளூரை எப்ப நம்புறோமோ அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வல்லமையை செய்யும். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு போறப்ப அவர் பணியாளர்கள்ட்ட சொல்லுவார், இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். கடவுள் என்னை எவ்வளவு தூரம் போறார், நானும் போறேன். கடவுள் என்னை அனுமதிக்கிற தூரம் வரைக்கும் நான் போகிறேன். ஆனால் நான் வரும்போது வெறுமையாக வரமாட்டேன், நானும் என் பிள்ளையும் வருவோம், நாங்கள் திரும்பி வருவோம். அவர் உள்ளூரை நம்பினார். சும்மா அறிவுத்தலத்தில் இல்லை, அவர் கேட்டிருக்காரு, கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்பா அப்படி சொல்லலை. அது அறிவுத்தலத்தில். கடவுளை அறிவுத்தலத்தில் உணர்வு அப்படித்தான் இருப்பான். கடவுள் கேட்டாரே, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, மனசாட்சி இல்லையா, கொடுத்த ஒரு பிள்ளையே கேட்கிறாரே. அறிவுத்தலத்தில் இருந்து கடவுளை அணுகுதல், குறை சொல்லுதல். ஆனால் உணர்வு தலம் என்பது, நான் போறேன், போற வரைக்கும் சோதிப்பார். பலிபீடத்தை கட்டுவேன், சோதிப்பார். என் பிள்ளை கை காலை கட்டுவேன், சோதிப்பார். கத்தியை எடுத்து மேலே சோதிப்பார். கத்தி ஒருவேளை அடுத்து கூட கடந்த அந்த கத்தி அவன் தோலை கிளிக்கலோட போயிருக்க சோதிப்பார். ஆனால் ஆபிரகாம் நம்பினார். நான் நம்பிய தேவன் என்னை கைவிட மாட்டார். அதனால தான் போறப்ப சொல்லிட்டு போனார் பணியாளர்கள்ட்ட, நாங்கள் திரும்பி வருவோம். அது உள்ளூர இருக்கிற நம்பிக்கை. அது உள்ளூர இருக்கிற நம்பிக்கை. யோசேப்பு பார்க்கிறோம், இறந்து போயிட்டார். இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார், ஆண்டவர் உங்களை சந்திக்க ஒரு நாள் நிச்சயமாக வருவார். அப்படி வருகிற பொழுது நீங்கள் அடக்கம் செய்ய போறீங்கல்ல, இந்த இடத்திலிருந்து எலும்புகளை தோண்டி கொண்டு போய் அந்த ஊரில் அடக்கம் செய்யுங்கப்பா, வாக்களிக்கப்பட்ட தேசம்னு சொல்லுவார். பாருங்களேன், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார், அடக்கம் செய்யப்பட்டு பெரிய பெரிய கல்லறை கட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் வாழ்ந்தவரை நாட்டில் பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை, இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இல்லை, நல்ல மக்களாக இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறாரு, கடவுள் உங்களை சந்திக்க நிச்சயம் ஒரு நாள் வருவார். 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ பாருங்களேன், மோசே என்ன பண்ணுவார்? யோசேப்பை புதைத்த இடத்திலிருந்து அந்த எலும்புகளை அவரை தோண்டி கொண்டு போவார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் கொண்டு போய் அவர் அதை அங்கே மீண்டுமாய் புதைத்து வைப்பார், அடக்கம் செய்வார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யோசேப்பு அவன் அறியலை, நான் இறந்து போகிறேன், இங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க, எனக்கு மேலே பெரிய ஒரு கல்ற மாதிரி கட்டி என்னையும் மம்மி ஆக்கிடுவாங்க, அவெல்லாம் சொல்லலை. அவர் நம்பினார், ஆண்டவர் வருவார், உங்களை அழைத்து செல்லுவார், நீங்கள் போகிறப்ப என் எலும்புகளையும் கொண்டு போங்க. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு வாழ்க்கையில் பலித்தது. என் நம்பிக்கை எப்படி இருக்கு? என் நம்பிக்கை எப்படி இருக்கு? எடை போட்டு பார்ப்போம். அறிவுத்தளத்திலிருந்து ஆண்டவரை அணுகி சுற்றி வருகிற மனிதர்கள், சூழல்களை பார்த்து என் நம்பிக்கையை தொலைத்து போகிறேன்னா, அல்லது இந்த மனிதர்கள்லாம் என்ன சொல்லணும் பரவாயில்ல, என் உணர்வில் உள்ளூர என் ஆழத்தில் என் தேவன் என்னை பாதுகாப்பாக சொல்லி நம்புகிறேன்னா, அது முக்கியம். அந்த நம்பிக்கை நமக்கு விடுதலை கொடுக்கும், விடுதலை கொடுக்கட்டும். ஆமென். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. நண்பர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித டொமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள்காவல் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, புனித சுவாமிநாதராகிய டொமினிக்கின் நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய வென்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து உமது புகழை ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமாத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஓமாத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தருகிற அப்பத்தோடு மீட்பளிக்கிற கிண்ணத்தோடு எங்களை உடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்படிய திருவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உடைய திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித டாமினிக், மேலுமாக இந்த உலகிலும் குகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் மரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, பஞ்சத்தினால், வறட்சியினால், உறவு பஞ்சத்தினால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அமைதியை கொடுப்பதாக. இதுதாமே நன்மனம் படைத்த மனிதர்களை எல்லாம் தூண்டி எழுப்பி ஆண்டவரே, வேதனைப்படுகிற மனிதர்களை தங்கள் செல்வத்தினால், தங்கள் ஆறுதலான வார்த்தைகளால்
உடனிருப்பினால் அவர்கள் ஆறுதல் படுத்த ஒரு புதிய அமைதியை, புதிய பலனை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீர் பயன்படுத்துவீராக. அந்த வரிசையில் எங்களையும் ஆண்டவர் நீர் பயன்படுத்தும். நீர் கொடுக்கிற அமைதி எங்களுக்குள்ளும் அதை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களுக்குள்ளும் ஆண்டவர் எந்நாளும் நிறைவாய் குடிகொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, புனித சுவாமிநாதரை இயக்கிய அன்பு தெய்வம். வேதனைப்படுகிற மக்களை நோக்கி நம்முடைய கரங்களும் நம்முடைய கால்களும் பணி செய்ய தேவையான பலனை தூண்டுதலை கொடுக்கிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பனி வீரை வெல்வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனி வீரை வெல்வா, அன்பனி வீரை வெல்வா. உன்னடியினை தேற்றவா. அன்பனி வீரை வெல்வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உம்மையே நான், வாழ்வின் உணவே உம்மையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனி வீரை வெல்வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனி வீரை வெல்வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித டோமினிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் திரு அவை ஒவ்வொரு நாளும் உதவியை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஏழையின் கண்ணீர் எங்கு கரைந்தோடுதே, காலமலை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே, உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே, உன்னை அடைந்தோம்,
நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாள் இல்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயான எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாள் இல்லையே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.